அந்த இன்னொரு பாவப்பட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னு நேற்று காக்கத்தீவு குப்பமேட்டில் திருப்பி அது கொளுத்தி விட்டாங்களோ அல்லது தண்டவாட்டில் ஒன்று வந்து கொளுத்தி விட்டாங்கன்னு கேட்குறாங்க. மற்றது தண்டவாட்டில் தீ பரவுது. ரெண்டு பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்காங்க. தண்டவாட்டில் என்னன்ற தீ பரவும் அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்டவாட்டில் அந்த உராய்வுகள் ஏற்படைக்க தான் தீ பரவின்ற அதையும் பெறுது. என்னண்டா மலக்கழிவுகளும் கொண்டு போய் கொட்டி ஒரு தொகையாக கொட்டி கொண்டு இருக்கிறாங்களா. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. பாவங்கள் அங்கே இருக்கிற சுத்திகரிப்பு நிலையம் தாங்கள் வச்சிருக்கணும் காக்கத்தீவு ரெண்டு போய் அப்போ சுத்திகரிப்பு நிலையத்துக்குள்ள கொட்டி போட்டு அதான் சுத்திகரிப்பு மாநகர சபை உறுப்பினர்களோட காய்ச்சன். இப்போ நான் இந்த மலக்கழிவுகள் எல்லாம் சுத்திகரித்து தானே போடுறாங்கன்னு சொல்லி சுத்திகரிக்கணும். என்ன சுத்திகரிக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் வாங்கினும் என்ற பிறகு எடுத்து காட்டுங்க அப்படின்னா குளோரின் இவங்களை என்ன செய்யறாங்களா? அதுக்கு மேல குளோரினை கொட்டி விட அப்படியே நைஸா கடல் கறந்து என்ன வருஷம் அதான் நடக்குது. என்ன பிரச்சனைன்னா உண்மையில முதல்ல வந்து அரியால சனம் வந்து நின்றதை பாராட்டணும். உண்மையில அரசியல் கலப்பன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த நேரம் வந்து இந்த கதை கேள இப்ப பேர் விடாதபடியா கொஞ்சம் இறுக்கமா இருந்தபடியா தான் கொஞ்சம் நேர்மையான ஒரு அரசியல் கலப்பண்டு இல்லையா? அப்ப காய்ச்சவங்க அப்படி இல்லையாடாப்பா. நீங்கள் சமூகத்துல யார் அதுக்கு முன்னுக்கு தலை நோண்டி செய்யறானோ பிரச்சனையை கூட பாக்குறானோ அவன் உடனே நடக்கணும்னு சொல்லி இவன் அந்த அரசியல் கட்சி இவர் அந்த குப்பை பிரச்சனைக்கு கடைசியா இந்த கயந்திரமாருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பேரே நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டாங்க. இவர் அந்த சும்மாவா தவிர அதுட்டே போராட்டம் பண்ணோன்னா இல்லாடா போறதானே அதுல வந்து அந்த பேரை கொடுத்து விட்டாங்க. இவர் ஒருங்கிணைஞ்சேண்டு உண்மையிலே இந்த சைக்கிள் இருக்கிறதே சில பேருக்கு இந்த போராட்டம் வரைக்கா தெரியும். அதுக்கு சைக்கிள் போராடுறதுக்கு இங்க கனவேருக்கு நேரம் இல்லை. போராட நேரம் இருக்கிறவங்க வந்து போராடுறாங்க. நீயும் போராட நேரம் இருந்தா போய் போராடு தம்பி.